கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளினுடைய வாக்குத்தத்த வசனம் என்னவென்றால் ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனம். ரோமர் 8:32. அது என்ன சொல்லுகிறது என்றால், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஒரு ஏழை தொழிலாளி, பெல்ஜியம் நாட்டை சார்ந்தவர். அவருக்கு கப்பலிலே எப்படியாவது வேறொரு நாட்டிற்கு செல்ல வேண்டும், அந்த எழில்மிகு இயற்கை காட்சிகளை பார்த்து ரசிக்க வேண்டும், நடுக்கடலின் அமைதியை அனுபவிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டு குருவி சேர்ப்பது போல கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சேர்த்து அந்த பணத்தை வைத்து அந்த கப்பலுக்கான ஒரு டிக்கெட்டை வாங்கினார். ஆனால் மதிய உணவிற்கு என்ன செய்வது என்று தெரியாமல், அதற்கு அதிகமான பணம் இல்லாமல், சீஸ் மற்றும் கிராக்கர்ஸ் என்று சொல்லுகிறோமே, சிப்ஸ் போன்று இவைகளெல்லாம் வாங்கி வைத்து, சரி இதை நாம் ஒரு வார பிரயாணத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி பிரயாசப்பட்டு டிக்கெட்டை வாங்கி இந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு கப்பல் பிரயாணத்தை ஆரம்பித்தார். அந்த சீஸையும் அந்த கிராக்கர்ஸையும் அந்த சிப்ஸ் காரியங்களெல்லாம் வைத்து பிரெட் எல்லாம் வைத்து ஒரு நாள் கடந்தது. 2வது நாளும் கடந்தது. 2வது நாளிலே மிகவும் அவர் சோர்வுற்றார். காரணம், அந்த கப்பல் சமையல் அறையிலிருந்து வெளிவரக்கூடிய அற்புதமான அந்த உணவின் நறுமணம் இவருக்கு எப்பொழுதுமே பசி எடுக்க தூண்டினது. சரி, எப்படியாவது அந்த கிச்சனுக்கு சென்று காய்கறிகளை அறுத்து அல்லது சாமான்களை கழுவி அதில் வரக்கூடிய காசை வைத்து ஒரு முறையாவது அந்த கப்பலிலே செய்கிற உணவை ருசி பார்க்க வேண்டும், சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அந்த சமையல் அறைக்கு சென்று அந்த செஃப் இருப்பார் அல்லவா, அந்த ஹெட் செஃப், அந்த சமைக்கிறவர், அவரிடத்தில் சென்று ஏதாவது ஒரு வேலை இருந்தால் கொடுங்கள், எனக்கு மிகவும் பசிக்கிறது, அந்த வேலை செய்யக்கூடிய ஊதியத்தை நீங்கள் அந்த உணவிற்காக எடுத்துக்கொள்ளலாம் என்றார். அந்த சமையல்காரர் கேட்ட உடனே மிகவும் மனசு சங்கடப்பட்டு, சரி நான் உனக்கு உணவு தருகிறேன், உன்னுடைய டிக்கெட் எங்க அப்படின்னு கேட்டார். உடனே இவர் ஓடி சென்று தன்னுடைய அறையில் இருந்த அந்த டிக்கெட்டை எடுத்து கொண்டு வந்த உடனே அந்த சமையல்காரர், அந்த ஹெட் செஃப் அதை பார்த்து விட்டு, ஐயோ, இந்த டிக்கெட்டிலே நீ 3 வேளையும் இங்கு சாப்பிடலாம், காலை மாலையிலே கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸை சாப்பிடலாம், உயர் ரக உணவை சாப்பிடலாம் என்று இந்த டிக்கெட்டிலே இருக்கிறது, ஏன் நீ இத்தனை நாட்களாக வரவில்லை? இந்த டிக்கெட் வாங்கும் பொழுதே அதற்கு பேக்கேஜ் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த உணவு எல்லாமே அதுல இருக்கிறது, ஆகவே நீ வந்து இலவசமாகவே சாப்பிடலாம் என்று. எனக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரையே தெய்வமாக, அவரே நமக்கு பரிகாரியாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவும் சகல ஆசீர்வாதங்களையும் தேவன் தருகிறார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த இயேசு இன்று உங்களுக்கு பரிகாரியாக இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.